சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஆக்சுவலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகலை, நமக்கு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் லாஸ்ட் மந்த் கேண்டில் வந்து டிசம்பர் மந்த் கேண்டில் வந்து க்ளோசிங் வெயிட் பண்ண பார்த்துருந்தோம். ஸோ டிசம்பர் கேண்டில் வந்து என்ன ஆயிருக்கு, ஹையர் ஹையில் டவுன் ட்ரெண்டாக முடிஞ்சிருக்கு. இந்த மாதமும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓவராலாக இப்போ வரைக்கும் நமக்கு ஓவரால் கன்சல்டேஷன் பார்த்தா ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த லோ, ஓகேங்களா, நமக்கு வந்து மிட் டைம் ஸ்விங் ட்ரேடு மாதிரி தான் பார்க்குறோம் வீக்லிக்கு. ஓகேங்களா. மந்த்லி சார்ட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 25,850 வரைக்கும் வரலாம். அதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 25,724. ஸோ இந்த லெவல் வரைக்கும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஆல்ரெடி இது கொடுத்தது தான். மார்க்கெட் வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆனது 25,724. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டு லாஸ்ட் மந்த் கேண்டில் வந்த லோ, இந்த கேண்டில் இந்த லோ. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஓவரால் இப்போ வந்து 3 monthஸில் பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு என்ன ஆகணும், இந்த லோவை பிரேக் பண்ணணும். இதுதான் இப்போ மார்க்கெட் ரொம்ப ஃபாலோ ஆகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை உடைச்சாதான். ஓகேங்களா. இருபத்தி 24,801 24,801. ஓகேவா. ஸோ இந்த லெவலை உடைச்சாதான் இருபத்தி 24,611 சாரி 24,613 24,613. ஓகேங்களா. இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா ஒரு கன்சாலிடேஷன் கொடுக்கும். மறுபடியும் வந்து என்ன பண்ணும், நமக்கு ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹையர் தான் எடுக்கிறோம் இப்போ. ஓகேங்களா. இல்லை அதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்டு நமக்கு ஓவரால் அந்த லாஸ்ட்டு கேண்டில் பார்த்தோன்னா மந்த் கேண்டில் 25,700 அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த டார்கெட் என்ன, 25,356. ஓகே, 25,356. அதையும் பிரேக் பண்ணுதுன்னா 25,166. ஓகேங்களா. இதுதான் அடுத்தடுத்த லெவல் உங்களுக்கு நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்,
ஸோ இந்த லெவலெல்லாம் இதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 லெவல் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட்டை வருது அந்த 25,700 அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 25,700 ஆமாம் நியர் அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,356 இல்லைன்னா 25,116 இந்த 2 லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம் உங்களுக்கு, இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இருபத்தி 7,164 இல்லைன்னா 26,665 26,665 இல்லைன்னா 27,164 இந்த 2 லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க, நமக்கு பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட இது ஆக்சுவலாக லெவல் இதுதான். நம்ம வீக்லியில் வந்து சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதே பார்த்தோம். ஆக்சுவலாக அந்த ஒரு 4-6 வாரமாக வந்து எப்படி இருக்குதுன்னு அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அந்த 700-800 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட். வந்து இன்றைக்கி ஒரே லெவல் ஆக்சுவலாக 700 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த லோவிலேருந்து இந்த ஹை 645 பாயிண்ட்டு. ஓகேங்களா? லாஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 ஒரு 2 மந்த்ஸாக வந்து மார்க்கெட் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ண இந்த ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா எங்கே போகும்னு பார்த்தோம்ல, அந்த லெவல்ஸ் இது. ஓகே, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும். நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து டார்கெட் வந்து இன்னும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா உங்களுக்கு ஸோ 25,236 நியர் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? 25,236 எடிட் பண்ணிடலாம் வீக்லி சார்ட்டு. ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஓவராலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன டூல் நிஃப்டி சார்ட் ஸோ
25,710, 25,835. ஸோ இந்த ரெண்டு அடுத்த நிஃப்டியோட டார்கெட். ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 800 இருக்குது. 25,700 ஒரு 100 பாயிண்ட்டு இந்த வீக்கில் வந்துடும். நெக்ஸ்ட் வீக்கான டார்கெட்ன்றது நம்ம அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஓகே, சும்மா வந்து லோயர் டைம் ஃப்ரம் டே சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஓகேவா, இந்த லெவலில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த லெவல். ஓகே, ஸோ இந்த லோ, இந்த ஹை, இதோட லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,750 27,573, 25,573. ஓகேவா, இந்த லெவல், இந்த ஹை 26,377, 26,377. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் இதுதான் வந்து நிஃப்டியோட லெவலு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம பார்ப்போம். இந்த லெவலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போய் ஓப்பன் பண்ணுங்கள், டே சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டே சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் டூல் மாற்றிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த லோ, ஓகே, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை. ஓகேவா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் லெவல் இப்போதைக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லைனா இது லோ நமக்கு. ஓகேங்களா, இந்த லோ டு இந்த ஹை ஃபிபு ட்ராப் பண்ணுங்கள், ரீடெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, இல்லைனா பை ட்ரெண்ட் இருக்கும். ஸோ நிஃப்டியோட லெவல் இதுதான். ஏதாவது டவுட்னால் வந்து ஏதாவது அப்டேட்னால் நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை அதர்வைஸ் வந்து மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.